இந்த க்ரீம் செய்யறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி நானும் எத்தனை வாட்டி தான் சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த டவுட்டு கிளியரே ஆக மாட்டேங்குது. அது ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களான்னு தெரியலை. சரி, ஓகே, ஒரு கிளியரான வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்போ லைட்டில் எக்கோ ட்ராப் க்ரீம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது கிடைக்காத நேரத்தில் ஃபியோனா, அதுக்கப்புறமா சன்விப்பு, இந்த ட்ராப்போ லைட்லேயுமே ப்ரீமியம், இந்த மாதிரி நிறைய க்ரீம் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணுவேன். இது தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு அக்கா நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீன்னு சொல்லி கேட்குறீங்க, அதனால தான் இதை சொன்னது. நம்ம எந்த க்ரீம் யூஸ் பண்ணுறோன்னுலாம் கிடையாதுங்க. நம்ம எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் நம்ம பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம நல்லா பீட் பண்ணோன்னா அதில் ஸ்டிஃப் பீக் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேர் நினைக்கிறீங்க இப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற க்ரீம் தான் தப்போ அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. க்ரீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆனால் வந்து க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். உங்கள் க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருந்ததுன்னா அதை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கீழே வச்சுருங்க. இந்த கீழே ரேக் இருக்கும்ல, அதில் வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆகி இருக்கும், ஆனால் சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா தான் க்ரீம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போதும் க்ரீம் வந்து ரொம்ப மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இது கூடால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா கொஞ்சமாக பவுடர் சுகரும் ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம க்ரீமில் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அது உங்களுக்கு பத்தாதுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரீமை பீட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல் டியூரேஷனே 6 நிமிஷம் என்னமோ தான் இருக்குது. இந்த 6 நிமிஷத்துக்குள்ளேயே நான் அந்த வீடியோவே மொத்தமாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த இதில் எந்த ஒரு கிளிப்புமே ஃபாஸ்ட் பண்ணவே இல்லை. அப்படி எப்படி எடுத்திருந்தனோ அப்படியே தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 6லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் க்ரீம் பீட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா லோ ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் பீட் பண்ணின அப்புறமா ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கூட்ட வேண்டாம். கொஞ்சமாக திருப்பி கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லோவில் வச்சுருந்தோமா அதை விட கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் பீட் பண்ண அப்புறமா க்ரீம் பார்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக ஆகும். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கூட்டிக்கோங்க. ஒரேடியாக ஃபஸ்ட்டு ஸ்லோலேருந்து ஒரேடியாக ஃபாஸ்ட்டுக்கு போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. அப்போனா உங்கள் க்ரீம் வந்துட்டு நல்லா திக்காகி வந்துட்டுருக்கிறது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த க்ரீம் பீட் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமே கிடையாது. நிறைய வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். நல்லா ஒரு 2-3 டிப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃப் பீக்காக கிடைக்கும். இந்த வீடியோ எதுக்காக நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணேன்னா, நேற்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம அந்த நாசல் வச்சு டிசைன் போடுற வீடியோ பார்த்துட்டு அந்த க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்காக இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்குறீங்க, இது எப்படி நீங்கள் இப்படி ஸ்டிஃப் பீக்காக பண்ணுறீங்கக்கா, ஒருவேளை க்ரீம் கூடால ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த க்ரீம் வந்து நல்ல திக்காகி வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுத்திங்கன்னா க்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் திக்காகவே இருக்கும். உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து நம்மளுக்கு சாஃப்ட் பீக் கிடச்சிருக்கு. இது என்ன ஸ்டிஃப் பீக்காக ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பீட் பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சே பீட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் கஸ்டமைஸ் ஸ்டாப்பர் பற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கஸ்டமைஸ் ஸ்டாப்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் வந்து கிடைக்கும். நான் உங்ககிட்ட தான் வாங்குவேன். நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த சோட்டா பீன், அதுக்கப்புறமா சின்சான், இந்த மாதிரி டாப்பர்ஸ்லாம் நம்ம கேக்கில் வச்சுருந்தோம்ல, அதை பார்த்துட்டுமே கேட்டிருந்தீங்க இது எப்படி கிடைக்கும்க்கா அப்படின்னு. பேக்கிங் எசென்ஷியல் கடையிலேயே நீங்கள் வந்து ஷின்சான் தீம் வேணும், இல்லை வந்துட்டு சோட்டா பீன், இன்ஃபோபெல்ஸ் தீம் வேணும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரியா? இந்த டவுட் கிளியராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு ஒருவேளை வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து பப்ளிக்காக யூடியூப்பில் போட முடியாது. ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து நான் ஒருவேளை ப்ரைஸ் கூட்டுறவோ குறைக்கவோ ஏதாவது செய்தேன்னா அந்த பழைய ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதனால தான் நான் அதை அப்லோட் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. க்ரீம் பாருங்கள், இப்போ நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துட்டா. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் பீக் வந்த அப்புறமும் ஒரு நிமிஷம் போல் பீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டாக க்ரீம் கிடைக்கும். நல்லா திக்காக கிடைக்கும். ஹை ஸ்பீடில் போட்டே பீட் பண்ணுங்கள். ஸ்டிஃப் பீக் வந்த அப்புறமும் நான் பீட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக பீட் பண்ணிடாதீங்க, ஓவர் பீட் ஆயிரும். ஹை ஸ்பீடில் போட்டு நீங்கள் பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த திக்னஸ் இதளவு போதும், நம்மளுக்கு
க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு தெரிஞ்ச அப்புறமா பீட் பண்ணாதீங்க. ரொம்ப திக்காக பீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கேக்கில் அப்ளை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா ஸ்டிஃப் பீக் கிடச்ச அப்புறமா கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஒரு 20 பீட் வந்துட்டு நல்ல ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலெலாம் பீட் பண்ண வேண்டாம், சரியா? இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக க்ரீம் கிடச்சிட்டு இதை இனிமேல் கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேக்கில் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போதே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா க்ரீமில், அதை மறுபடியும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணாலுமே அந்த ஏர் பபிள்ஸ் வந்து அவ்வளோவா போக மாட்டேங்குது. ஓரளவுக்கு இந்த க்ரீமில் இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கேன். இதுக்கு மேலேயே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, சரியா? நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.